கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கரெக்டாக வந்து தலானிக்கு பக்கத்தில் இருக்கிற சோப்பை வந்து எடுத்துடுறாங்க நம்ம அருண். என்ன இவ தலானிக்கு அடியில் சோப்பெல்லாம் வச்சுருக்கா, என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அருண் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் கரெக்டாக வந்து ரூம்லேருந்து வெளில வராங்க நம்ம ஐஸ்வர்யா. ஐயையோ சோப்பை பார்த்துட்டாரே, திருப்பறத்துக்குள்ளே நம்ம எதாவது பேசி சமாளிக்கணும். ஐஸ்வர்யா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு சோப்பை வந்து நீ வச்சுருக்க? ஏங்க சும்மா தாங்க வச்சுருக்கேன், அந்த சோப்பை கொடுங்க. இரு, சோப்பை வாங்குறதுலே ஏன் குறியாக இருக்க? ஐஸ்வர்யா அவசரப்படாத, சோப்பு பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சிட போதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது மாதிரி கனவு வருதுன்னு சொன்னேன்னா அந்த கனவு வந்து வரக்கூடாதுன்னு சோப்பு வந்து வச்சுருக்கேன். இது மாதிரி எங்கேயோ நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ நீ ஏதோ சொல்லிகிட்டு இருக்க, சும்மானு இருங்க, என்னோட நம்பிக்கையிலலாம் நீங்கள் விளாடாதீங்கன்னு சொல்லி அந்த சோப்பை வந்து வாங்கிடுறாங்க. அருண் வந்து பார்க்காத மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ரம்யா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சாமியாருக்கு. நீ வந்து இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, மேடம் நான் இப்போ ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு, நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னோன்னே குடுகுன்னு வந்து வந்துடுறாங்க நம்ம ரம்யா. என்னடா அது இப்படிப்பட்ட இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காப்புல, சூப்பரான லொக்கேஷனாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, இதுவே சூப்பராக இருக்குன்னு அசந்து போய் பார்க்குறீங்களே, அந்த லொக்கேஷனை பார்த்தா நீங்கள் வேறு லெவலில் என்ன பாராட்டுவீங்க, வா பார்க்கலான்னு சொன்னேன். உள்ளே வந்து 1/2 கிலோமீட்டர் கிட்ட கார் நிப்பாட்டிட்டு நடந்து போகிறாங்க. என்ன மேடம் எப்படி இருக்குது, பரவாயில்லையா, சூப்பராக தான் நீ யோசிச்சு வச்சுருக்க. ஆமாம் மேடம், இப்போ காரை நிப்பாட்டிட்டு இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே வந்தால் யார் இங்கெல்லாம் வரப்போகிறா, அப்படி இருக்கும்போது நமக்கான லொக்கேஷன் இதுவாக தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க. நீ சொன்னதும் கரெக்டு தான், இந்த விஷயத்தை வந்து முதல்ல தீபாட்ட வந்து சொல்லணும். அதுக்கு முன்னாடி தீபாவுக்கு எந்த ஃபோன் கால் வந்தாலும் எடுக்கக்கூடாது, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தீபா இருக்கணும். அப்படி இருந்தால் மேடம் நீங்கள் நினச்சது 100% நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமியார் வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரம்யாவோட அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து கோயிலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம தீபா. அவள் சொன்ன மாதிரி வீடியோ வந்து அனுப்பிச்சி வச்சாச்சு, இனிமேட்டு அவளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைப்பாங்க, அதெல்லாம் நடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது ரம்யா கிட்டேருந்து ஃபோன் வருது. எதுவும் திட்டுவாளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாமியாரை போய் பார்த்தேன் உனக்காக, அவர் வந்து சொன்னாப்புல இனிமேட்டு அந்த பிரச்சனையெல்லாம் தீந்துருமா, உனக்கு கட்டத்தில் வந்து பாசிட்டிவாக வந்து நடக்க போதான், அத்தை வந்து கண்மொழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு, இருந்தாலும் எனக்கு தான் மனசுக்கு வந்து கேட்கல. நீ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து செய்யணுமா? ஆமாம் செஞ்சுதான் ஆகணும். அப்போ நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், நீ வந்து ஃபோனை வந்து இந்த நொடியிலேருந்து சுவிட்ச் ஆஃப் வந்து பண்ணிடு. அப்படி பண்ணேன்னு வச்சுக்கேன் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா திருப்பி உனக்கு ஃபோன் வந்து ரீச் பண்ண பார்ப்பாங்க. இன்னொன்று, நீ இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்கியோ அங்கேயே ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், அப்போ தான் யாருக்கு எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அம்மு, நான் எல்லாட்டையும் வந்து சொல்லிட்டா ஒரு வார்த்தை, இல்லை சொன்னனா யாரும் பண்ண விட மாட்டாங்க, இன்னொன்று பிரச்சனை தான் பண்ணுவாங்க, அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அபிராமி அம்மா இப்போ வந்து காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குன்னு அந்த சாமியார் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் செகண்டரி, உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் சொன்னது செய்யணுன்னு கோயிலில் இருக்கும்போதே வந்து ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல தீபாவை பத்திரமா வந்து வழி அனுப்பிச்சி வைக்க, இது சரியான ஒரு இடம்தான், நான் இனிமேட்டு தீபா இடத்துக்கு போக போகிறேன். தேங்க்ஸ் தீபா, நீ மட்டும் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைக்கலனா இது மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா உடனே வந்து தீபா வந்து பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா, ஏன்னா இந்த விஷயம் கூட வெளியாளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காரை வந்து நிப்பாட்டுறாங்க. நான் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு அப்படின்னு நம்ம ரம்யா வந்து மனசில் நினச்சிக்கிட்டே கோயிலுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம தீபா சரி கும்பிட்டுட்டே போகலான்னு சொன்னேன், இந்த பரிகாரம் நல்லபடியாக நடக்கணும், அதே மாதிரி கார்த்திக் நானும் சேர்ந்து வாழக்கூடிய விஷயத்தில் எந்த விதத்துலையும் தடை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக இவரை கூட்டிகிட்டு போகிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அது என்னோடய வாழ்க்கை, அது நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணுன்னு சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க நம்ம ரம்யா. வெயிட் பண்ணி பார்ப்போம், ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுன்னே சொல்லலாம்.